சிங்ஃபில் கப்ல சுற்று 6ல இருந்து நம்ம இந்த பொசிஷன் பார்க்குறோம். ஃபேபிக்கும், நெப்போக்கும் நடந்த ஆட்டத்தில. இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா, பிளண்டர்ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்டின்னா, இங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் இருக்கு. இன்கேஸ் நீங்க அத கண்டுபிடிக்கிறதா இருந்தா, நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த காம்பினேஷன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அவர் ஆக்சுவலா ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நைட் எக்ஸ் E4ன்னு ஸ்டார்ட் பண்றாரு அந்த காம்பினேஷன். ஒரு பிரில்லியன்ட் சாக்ரிஃபைஸ் ஆக்சுவலா. மொத்தம் எத்தன சாக்ரிஃபைஸ் பண்றாரு அப்படிங்கிறத நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க. ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பிஷப்பை வெட்டுறாரு. அதுக்கப்புறம் நைட்டால் பிஷப்பை வெட்டினதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு C3. ஸோ அவரோட ஐடியா என்னன்றது இப்போ உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ மேட்டை தடுக்கிறதுக்கு A3 விளையானதுக்கப்புறம் குயின் C4 அகைன் ரூக்கை வந்து ஹேங் பண்ணுறாரு. ஸோ திரும்ப மேட் இன் 2 த்ரெட்டன் பண்ணுறாரு. அதனால் B3 அதுக்கப்புறம் குயின் C5 ரூக்கை வச்சு கார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் குயின் A3ல வெட்டுது. அதுக்கப்புறம் திரும்ப அவர் H4 விளையாடுனதுக்கப்புறம் ரூக்கை லிஃப்ட் பண்ணி திரும்ப இந்த மாதிரி செக்மேட் பண்ண பார்க்குறாரு. அதனால் எஸ்கேப் ஸ்கோர் கிரியேட் பண்ணுறாரு. பட் பிஷப் டெக்ஸ் B3க்கு அப்புறம் ரிசைன் பண்ணிடுறாரு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணீங்க அப்படின்னா செக்மேட்டை தடுக்கவே முடியாது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.